உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்லா டயர்டாக இருந்து படுத்தேன், அப்படியே உறங்கிட்டேன் போல. இருட்டவே ஆரம்பிச்சிருச்சா? வெளியே வெளிச்சமே குறைஞ்சிருச்சு. ஐயோ ஆமாம், 6:45 கிட்ட ஆயிருச்சா? சரி ஓகே, போய் மூஞ்ச கழுவிட்டு வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். அம்மாடி அம்மாடி சுமி. ஆ, கதவு போட்டல மாமா, சும்மா தான் சாத்தியிருக்கேன், உள்ள வாங்க. அம்மாடி எதுவும் வேலையில இருந்து தொந்தரவு பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானே நல்லா அசந்து தூங்கிட்டேன், இப்போதான் விழிச்சேன். அடடா இப்பதான் 7 மணியோ? ஆமாம் மாமா, இப்போதான் எழும்பி உட்காந்துருக்கேன். சொல்லுங்க மாமா. இல்லம்மா, கணேசன் ஃபோன் போட்டான். அப்பா கூப்பிட்டாங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். என் மகன் எங்கன்னு கேட்டாங்க, ரூம்ல இருக்கான்னு சொன்னேன். நான் அவளுக்கு 2 தடவை ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. அதான் என்ன செய்யறான்னு கொஞ்சம் பாருன்னு சொன்னான். சரி அப்ப நான் அவளையே கூப்பிட சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, அப்பா கூப்பிட்டதே எனக்கு தெரியல மாமா, நான் உறங்கிட்டு இருந்தேன், இப்போதான் எழும்புனேன். இனிமே தான் ஃபோன் எடுத்தே நான் பார்க்கணும். பரவாயில்லம்மா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு மட்டும் பேசிக்கணுமா? சரி மாமா, உட்காருங்க மாமா, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? பரவாயில்லம்மா, நான் ரூமுக்கு போறேன், இது சொல்லதான் வந்தேன். ஆ சரி மாமா. அப்பா நான் கால் பண்ணி எடுக்கலன்னு மாமாக்கு கூப்பிட்டாச்சு. அவி அக்கா வீட்டில் இருக்கேன், நம்ம எடுக்கலன்னா நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. இதுவே நான் அங்கே இருக்கும்போது அப்படியா, என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒருத்தர் நம்பரும் எங்கள் அப்பாட்ட கிடையாது. நான் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் என்ன பண்ணாலும் என்கிட்ட தான் கேட்டாகணும். என்னை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு யாருக்கும் கூப்பிட முடியாது. இங்கே அவி அக்கா வீட்டில் இருக்கேன், எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ. சரி ஓகே, நம்ம போய் மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ஒரு டீ குடிப்போம் அத்தைக்கிட்ட சொல்லி. எஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள இருக்கீங்களா? வரலாமா? மாறன் மாமா வாய்ஸ் தானே இது? எஸ் கமேன். மாமா, நீங்களும் நானும் சேம் கலர் ட்ரெஸ் போல, சேம் பிச். எனக்கு நாளைக்கு சாக்லேட் வாங்கி தரணும். வாங்கிட்டு வந்துட்டா போச்சு. ஏன் முகம்லாம் டல்லா இருக்கு? எதுவும் பிரச்சனையா என்ன? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இப்போதான் தூங்கியே எழுமுனேன், அதான் அப்படி இருக்கு. அட தூங்க மூஞ்சி, என்ன 7 மணி ஆகிற வரைக்குமா தூங்கிட்டு இருந்த? ஆமாம் மாமா, நேற்று ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேனா, புது இடங்கிறனால நைட்டும் சரியாக தூக்கமே இல்லை. பிறகு ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்கேன்ல, அதான் வந்தோன்னே டயர்டில் உறங்கணும்னு நினச்செல்லாம் படுக்கல, சும்மா தான் படுத்தேன், அந்தாலும் உறங்கிட்டேன். இப்போ தான் எழுமுனேன். டயர்டா இருக்கம்மா? சரி அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கு. ஐயோ இல்லை மாமா, சும்மாவே உறக்க வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். இப்போ நல்லா உறங்கிட்டேன்னா நைட்டு திரும்ப உறக்க வராது. அப்பா ரூம்ல இருந்து வெளியே போறதை பார்த்தேன். அதான் மாமனாரும் மருமகளும் என்ன அப்படி பேசுனீங்கன்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆஹா, மாமனாருக்கும் மருமகளுக்கும் 1000 சீக்ரெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் எங்களால் சொல்ல முடியாது பாஸ். ஓஹோ, அப்ப நாங்க கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க? ஆமாம், சொல்ல மாட்டோம், அது எங்களுக்குள்ள இருக்க சீக்ரெட். சரிம்மா தாயே, உங்க சீக்ரெட்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. டீ குடிக்க போனேன், இன்னும் ஆளை காணோம். அதான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, நான் இப்போ போறேன், நீ வா. சரி மாமா, நான் போய் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். சரி சுமி. ஏன் சுமி, ஸ்கூல் எல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? செட் ஆயிருச்சா? ஸ்கூலு ஓகே தான் மாமா, இப்போ தானே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு மேம்க்கு அசிஸ்டன்ட் ஸ்டாஃபாக போட்டிருக்காங்க. அந்த மேம் கூட இதே ஊர் தான். இதே ஊரா? இங்க யாரு அந்த ஸ்கூலுக்கு டீச்சரா போறாங்க? அவங்க பேர் ஏதாவது தெரியுமா உனக்கு? அவங்க பேரு தாரணி. தாரணி? தாரணி? அட, நம்ம அரவிந்த் மச்சான் ஒய்ஃப் பேரு தாரணி தானே? அவரும் அந்த ஸ்கூல்ல தான் வாத்தியாரா இருக்காரு. அவங்களும் இடையில இப்ப அங்கதான் போறாங்கன்னு இலக்கியா சொல்லியிருக்கா. ஒருவேளை அவங்கள தான் சொல்றாளோ? நான் கூட சொன்னேன் மாமா, நானும் எங்கள் மாமா வீட்டில் தங்கி தான் இந்த 1 வீக் வருவேன், எங்கள் மாமா வீடு இதே ஊரில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்லாம் கேட்டேன். என்ன சொன்னாங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. எனக்கு அந்த பேர்லேயே 2-3 பேர் தெரியுமே, யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நம்ம தெரு பேர் சொன்னேன். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தெரியும், ஆனால் ரொம்ப பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா? இல்லையே மாமா, வேற எதுவும் சொல்லலை. ஏன்? இல்லைம்மா, கேட்டேன். சரி, நம்ம சொந்தக்காரங்கிறது அவங்களும் சொல்லிக்கல, நம்மளும் சொல்லிக்க வேண்டாம். என்ன மாற இங்கே வந்து உட்காந்து என் மருமகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அத்தை வாங்க அத்தை. ஐயா, என்னையா இங்கே உட்காந்துருக்க? ஏமா, இங்கெல்லாம் நான் உட்காரக்கூடாதா என்ன? சச்சா, அப்படி சொல்ல மக்கா, நீ எங்கனாலும் உட்காரலாம். உன் ரூம்ல இருப்பேன்னு நினைச்சேன், இங்கே மருமவ ரூம்ல இருந்தியா, அதான் கேட்கேன். இல்லம்மா, ஸ்கூலுக்கு போறாள்ல, அங்க எல்லாம் ஓகேவா எப்படி இருக்குன்னு எதுவும் கேட்கவே இல்லைனா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரியா சரி. நீங்க என்னம்மா கையில டீ எல்லாம் கொண்டு வந்திருக்கிய? நான் தான் ஏற்கனவே குடிச்சிட்டேனே. கம்முன்னு இல்ல, நீ குடிச்சதுதான் நான் பார்த்தேன், இது உனக்கு இல்ல, இது என் மருமகளுக்கு. அம்மாடி அம்மா, என்ன மருமகளுக்கு விழுந்து விழுந்து கவனிப்பா இருக்கு? ஆமால, என் மருமக, நான் அப்படிதான் கவனிப்பேன்.
தம்பி பொண்ணு மேல ரொம்ப தான்ப்பா பாசம் அக்கறை பொங்குது. ஆமாம், என் வீட்டுக்கு வந்து மருமகளை நான் தான் பார்த்துக்கிடணும். ஏமாடி, இந்தம்மா டீ கொண்டு வந்திருக்கேன் பாரு, சூடு ஆறதுக்கு முந்தி குடி. அத்தை, நான் இவ்வளோ நேரம் உறங்கிட்டேன் தை, இப்போ தான் எழும்புனேன். ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு வந்து அப்புறமா குடிக்கிட்டா? ஐயோ, இப்போ தான் எழும்புனியாம்மா? நீ மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரதுக்குள்ளே சூடு ஆறிடுமே. சரி பரவாயில்ல, நீ முகம் கை கால்லாம் கழுவிட்டு வா, பிறகு உனக்கு சூடாக திரும்ப போட்டு தரேன். ஐயோ பரவாயில்லத்த, நான் ரொம்ப சூடாலாம் குடிக்க மாட்டேன், லைட்டாக ஆறுனாதான் நான் குடிப்பேன். நீங்கள் இங்கேயே வச்சிருங்க, நான் போய் முகம் கழுவிட்டு வந்து குடிச்சுக்கிட்றேன். எனக்கு அப்போ குடிக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வந்துடும். அப்படியாம்மா, சூடாக குடிக்க மாட்டியோ? எனக்கு தெரியாது. நான் இனிமேல் ஏதாவது சூடாக இருந்தால் ஆற்றி கொண்டாரேனம்மா. சரி த, நான் இதில் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க. பிறகு ஆறிட்டுனாலும் சொல்லுமா, லைட்டாக சூடு பண்ணி தரேன் என்னம்மா. சரி த. என்ன சுமி, உங்க அத்தை கவனிப்புல ரொம்ப பலமா இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு நான் ரொம்ப செல்ல மருமகள்ல, அதான். நடக்கட்டும் நடக்கட்டும். நம்ம ஊரெல்லாம் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மகனுக்கு அழகா கையிலேயே லட்டு மாதிரி பிள்ளை வச்சுக்கிட்டு. என் மகனுக்கு பொண்ணு தேடும் போது என் தம்பி மகன் இருக்கான்னு எனக்கு தோணாமல் போயிட்டேன். இவங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தமே அழகா இருக்கே. பேசாமல் நம்ம தம்பிக்கிட்ட பேசி மாறனுக்கு சுமியவே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நல்லா அருமையாக தான் இருக்கும் என்ன? நம்ம தம்பிக்கு இதில் சம்மந்தமானு கேட்கணும். அவன் சரின்னு சொல்லிட்டானா மேற்படி வீட்டில் அத்தைக்கிட்ட அவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என் மகனுக்கும் கல்யாண வயசு தாண்டி போயிடக்கூடாது. ஒரு வாரம் இன்னும் சுமி இங்கே தானே இருப்பா. கணேசங்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவன் ஒத்துக்கிட்டானா மேற்படி இங்கே வச்சே அவனையும் வர சொல்லி பேசி முடிக்கிறதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். அண்ணே, நீ என்னண்ணே இங்கே? ராகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே நான் தாம்மா. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நானும் தாரணியும் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் ரகு போயிட்டு இருந்தான். அவனுக்கு பிறகு தான் நாங்கள் வந்துட்டே இருந்தோம். அவன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. அவன் பொறுமையாக ஓரமாக தான் போனான். அந்த டெம்போ டிரைவர் தான் கட்டுப்பாடை இழந்து ரகு மேலே மோதிட்டாரு. ஐயோ, நான் பெத்தம்மாவனே. ஆமாம்மா, அழுகாதீங்கம்மா. அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். உள்ள டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுக்கு ஒன்றும் ஆகாதுமா, அழுகாதீங்க, தைரியமா இருக்குமா, எதுவும் ஆகாது. அண்ணே, டாக்டர் ஏதாவது பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா? இல்லைம்மா, இன்னும் யாரும் வெளியே வரல. எல்லாரும் ஐசியூக்குள்ளே இருக்காங்க. ஐசியூலையா? ஐயோ ஐயோ, அதுக்குள்ள ரொம்ப முடியாதவங்கள சீரியஸாக இருக்கிறவங்கள தானே வைப்பாங்க. அப்படிலாம் இல்லைம்மா. ரத்தக்கரையோட ஆக்சிடென்ட்னு கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க அங்கே வச்சு எமர்ஜென்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஐயா ஐயா, நான் என் மகனை போய் பார்க்கலாமையா? இல்லைம்மா, உள்ளே விட மாட்டாங்க. டாக்டரும் நர்ஸும் மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் பிறகு தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அவன் இப்போ சுயநினைவிலேயே இல்லை, மயக்கத்தில் இருக்கான். நம்ம போய் அவனை பார்த்து நம்ம மன வருத்தத்தில் அழுவோம். அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு யாரையும் உள்ளே விட மாட்டாங்கம்மா. ரூம்லேருந்து யாராவது வெளியே வந்தால் நம்ம கேட்கலாம். பெருசாக எதுவும் ஆகாதுமா. நான் தான் அடிப்பட்ட உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னையா இப்படியெல்லாம் சொல்கிறேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா? ஒன்றும் இல்லைம்மா, வருத்தப்படாதீங்க. கடவுளே, ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஐயோ ஆண்டவா, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குற? இப்போதான் என் மகனுக்கு கல்யாணமே முடிஞ்சது. அதை பார்க்குற பாக்கியத்தையும் எனக்கு கொடுக்கல. அந்த பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் மகன் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன். அதுக்குள்ளே என் மகனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்து இங்கே படுக்க வச்சுட்டே ஐயா. கடவுளே, என் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை. இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச நாள் வேலைக்கு போனார். போயிட்டு அவரை திரும்ப நாங்கள் இப்படியா பார்க்கணும்? காலையில் வேலைக்கு போகவே மனசில்லை, நான் உன் கூடயே இருக்கவான்னு கேட்டார். என்கிட்ட அவ்வளோ நேரம் சிரித்து பேசிட்டு போனார். ஆனால் திரும்ப இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்காரு. ரகுவண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். ஐயோ அம்மா, இப்படி வெளியே நின்று எல்லாரும் சத்தம் போட்டு அழுகக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. எப்படித்தான் அமைதியாக இருக்க முடியும்? என் மகன் அங்கே ரத்த வெள்ளத்தில் உள்ள மயங்கி படுத்து கிடக்கானே, அவனுக்கு என்னமோ ஏதோன்னு என் மனசு துடிக்காத ஐயா. அம்மா, உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எல்லா ரூம்லேயுமே பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்படி கத்தி அழுகும்போது அவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? எல்லா ரூம்லேயும் முடியாதவங்க தானே படுத்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, ப்ளீஸ்மா. ரொம்ப கத்தக்கூடாது. எம்மாடி, இங்கே இவ்வளோ நேரமாக உள்ள செக்கு தானம்மா பண்ணிய? என் மகனுக்கு என்ன இன்னும் கண்டுபிடிக்கலையாம்மா? இல்லைம்மா, பேஷண்ட் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு. தலையில் கால்லன்னு ரொம்ப இடத்துல ரத்தம் லாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் செக்கப் ஆரம்பிக்க முடியும். இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். டாக்டர் என்னென்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, என்னம்மா சொல்கிறீங்க? என் மகனுக்கு தலையில் காலிலன்னு அடிபட்டிருக்கா?
ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அங்கே வெறும் மேலோட்டமான காயமா இல்லை உள்ள ஆழமா இருக்கான்னு டாக்டர் தான் பார்த்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஐயோ பாவம் அந்த அண்ணன். தலையில தலையில அடிபட்டிருக்கா. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. சிஸ்டர், டாக்டர் செக் பண்ணி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் தான் சார், இப்போ வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நானே திரும்ப வந்து கூட என்ன நிலமைன்னு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் அழுகாமல் சத்தம் போடாமல் மட்டும் இருங்க ப்ளீஸ். சரி சிஸ்டர், இவங்களை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்க. ஓகே சார், கண்டிப்பாக. ஆமா, அதான் சிஸ்டர் சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரம் மட்டும் அழாம இருங்கம்மா. டாக்டர் வந்தோடனே என்னன்னு பேசிக்கலாம். ஐயா, என் மகன் இன்னைக்கு தான்யா நாள் கல்யாணம் முடிஞ்சு வேலைக்கு போனான். இப்படி ஒரு சூழ்நிலையிலையா நான் பார்க்கணும். அம்மா, தைரியமா இருங்கம்மா. முத்து முத்து அழாதடி. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுடி. எப்படிடி அழாமல் இருக்கிறது? என் புருஷனை இப்படி ஒரு நிலைமையிலையா நான் பார்க்கணும்? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட முழுசாக முடியலடி, அதுக்குள்ளே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. அன்னக்குடி நல்லா உறங்கிட்டு இருக்கா. மருமகனுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு எப்படி சொல்றது? அன்னக்குடி, அன்னக்குடி. என்னங்க வந்துட்டீங்களா? நீங்கள் வர வரைக்கும் ராத்திரி முழிச்சிருக்கணும் தான் நினச்சேன். அந்த ஆள் அசதியாக இருந்துச்சுன்னு படுத்தேன், உறங்கிட்டேன். ராத்திரிக்கு சமைச்சிட்டேங்க, சாப்பிடுவோமா? என்னங்க ஆச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கு. எதுவும் பிரச்சனையா என்ன? அது அது வந்து அன்னக்குடி, என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. முத்து உனக்கு ஃபோன் போட்டாலாம். ஃபோனை நீ எடுக்கலையாமே, ஏன்? அப்படியா? நம்ம மக ஃபோன் போட்டாளா? தெரியலையேங்க. அந்த ரூமில் எங்கேயாவது வச்சிருப்பேன்னு நினைக்க ஃபோனை. அதான் கண்ணா செஞ்சுட்டுலா உறங்கிட்டேன். சரி, நான் பார்த்து என்னன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டேன். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, அதை சொல்லுங்கள். இல்லைம்மா, அது முத்து ஃபோன் போட்டா. அம்மைக்கு ஃபோன் போட்டேன், அம்மா எடுக்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா. இந்த நேரத்துக்கு ஃபோன் போட்டு விஷயம் சொல்லணும்னாலா? என்னங்க ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்கள். இல்லைம்மா, அது என்னங்க, என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு பயமாக இருக்குது. நம்ம மருமகனுக்கு. மருமகனுக்கு? இல்லைம்மா, லீவு முடிஞ்சு இன்னைக்கு நாள் வேலைக்கு போயிருக்காரு. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிருச்சான். என்னங்க சொல்கிறீங்க? ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஆமாம்மா, சம்மந்தி முத்து எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்களாம். சரண ஆஸ்பத்திரியில தான் சேர்த்துருக்காங்களாம். ஐயோ கடவுளே. ஆமாம்மா, பிள்ளை அங்கே பயந்துக்கிட்டு இருக்காம்மா. டாக்டர் இன்னும் உள்ளேருந்து வெளியே வரலையாம், செக் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அதான் உன்னை என்னை ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாம்மா. வா, நான் கணேசன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க, போவோங்க. நான் ஆட்டோ வந்தாலும் கூப்பிடுதேன், என்னம்மா? வீட்டை பூட்டிட்டு வா. சரிங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியாக சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துடணும். ஏன் கடவுளை என் ஃப்ரெண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அவள் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்க தெரிஞ்சது. ஒரு கெட்டவன்கிட்ட போய் மாட்டியிருப்பா. அதிலிருந்து தப்பிச்சு ரகு அண்ணன் தான் காப்பாற்றி அவளுக்கு தாலி கட்டி வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதை அவன் முழுசாக கூட இன்னும் வாழ ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இப்படி அந்த அண்ணனுக்கு அடிபடுற மாதிரி வச்சுட்டியே. அடிபட்டு அவர் அங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்காரு. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவு செஞ்சு அவர் நல்லபடியாக எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் குணமாகி வர்றதுக்கு உதவி செய்ப்பா. என்னால் என் ஃப்ரெண்டை அப்படி பார்க்க முடியல. அவள் அழுகிறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரம் அவர் நல்லாகி வந்துடணும். இன்னும் அவர் கண்ணே முடிக்கல. டாக்டரும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாருன்னு சொல்லணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அட, இலக்கியா இந்த ஊர்ல என்ன பண்றா? அதுவும் அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா. யாருமே பக்கத்துல இருந்த மாதிரி இல்ல. என்ன இவ? இலக்கியா, இலக்கியா. மாமா. என்னம்மா, எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க? சம்மந்தமே இல்லாம ராத்திரியில, அதுவும் தனியா? யார் கூட வந்த? அதுவும் இந்த ஊருக்கு? இந்த ஊர்ல உனக்கு தெரிஞ்சவங்கன்னு கூட யாரும் இல்லையே. நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் மாமா. ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? யாருக்கு என்னாச்சு? யாருக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ மாமாவுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் வழக்கமா விதநெல்ல ஒருத்தர்கிட்ட வாங்குவேன்.
அவர் வீடு இங்கே தான் பக்கத்தில். அவருக்கு ஒரு 3 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அதான் உடம்பு இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா இந்த ஊரில் நீ நின்றுட்டு இருக்க. அதான் கேட்குறேன், மாமா, அப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா? என்ன நடந்ததுன்னு தெரியாதாவா? என்ன சொல்கிற? அது வந்து மாமா, என்னம்மா? ரகு அண்ணா வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ரகுக்கு ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? என்ன சொல்ற நீ? ஆமாம் மாமா, ரகு அண்ணன் ரோட்டில் ஓரமாக பொறுமையாக தான் வந்திருக்காங்க. அவங்க மேலே தப்பில்லை. ஒரு டெம்போக்காரன் தான் அண்ணன் மேலே வந்து இடிச்சிட்டாரு. டெம்போ இடிச்சிருச்சா? அந்த வழியாக வந்துட்டு இருந்த எங்கள் அண்ணன் தான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். ரகு அண்ணாவோட அம்மா, நான், முத்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமாம் மாமா, நாங்கள் எல்லாம் அங்கே தான் போனோம். ஆனால் ரகு அண்ணனை பார்க்க விடலை. நர்ஸ், டாக்டர் எல்லாம் உள்ளே தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு தான் வெளியே வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவோன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு மனசு கேட்கல. வெளியே பார்த்தேன், இந்த கோவில் இருந்துச்சு. சீக்கிரம் அவர் குணமாயிடணும்னு வேண்டிட்டு போகலான்னு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சா? வா இலக்கியா, உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ம், போகலாம் மாமா.